Hello viewers, welcome to my channel Tarangai Pritesh. இன்றைய பதிவுன்னு பார்த்தா பச்சை கற்பூரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை கற்பூரத்துக்கு இயற்கையாகவே பணத்தை அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது இருக்காம். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம முற்காலத்துலலாம் உணவில் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். இப்போது தான் நம்ம ஃப்ரிட்ஜில் சாப்பாடெலாம் வீணாக போகாத அளவுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த பச்சை கற்பூரத்தை உணவில் சேர்க்கும் போது சாப்பாடுங்கிறது கெட்டு போகலாம். இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம எப்படி பணத்தை ஈர்க்கலாங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறதுக்காக நான் ஒரு வெற்றிலை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வெற்றிலையோட நுனி காம்பை கிள்ளிட்டு வெற்றிலையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். வெற்றியை தரக்கூடிய இலைங்கிற வசதி வெற்றிலை. எந்த ஒரு நம்ம பூஜை செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக வெற்றிலைங்கிறது இடம் பெற வேண்டும். அதனால் இப்போ நம்ம வெற்றிலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெற்றிலையை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த வெற்றிலையை தனத்துக்கே அதிபதியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரின் காலடியிலேயே நான் வச்சு தான் எப்போதுமே இந்த பூஜை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அகில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த அகிலில் ஏலக்காய் ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் ஏன்னா ஏலக்காய் ரொம்பவே நறுமணம் மிக்கது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கற்பூரத்தை பூஜை அறையில் மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்லை, நம்ம தொழில் பண்ணுற இடத்துலையும் பயன்படுத்தலாம். நம்ம பணம் எங்கெங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பர்ஸில் கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டால் அதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது அதிகமாகவே இருக்குது. இப்போ அந்த ஏலக்காய்க்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன். அதில் இது ஜவ்வாது பேஸ்ட்டு, ஜவ்வாது பவுடரை விட பேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நறுமணமாக இருக்கும். அதனால் நான் இந்த ஜவ்வாது பேஸ்ட்டை அம்பிகைக்கு ரொம்பவே பிடிச்ச பொருள் ஜவ்வாது. நல்ல வாசமாகவும் இருக்கும் பேஸ்ட்டு. அதனால் இந்த அகலில் நான் எங்கே பார்த்தாலும் தடவிக்கிறேன். துர்சக்திகளுக்கு எப்போதுமே வீடு ரொம்பவே நறுமணமாக இருந்தாலே பிடிக்காது. அதனால இந்த மாதிரி நம்ம நறுமணத்தோடு வச்சுருந்தா கண்டிப்பாக துர்சக்திகள் எல்லாம் விலகிட்டு வீட்டில் நல்ல சக்திகள் அதிகமாகவே இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே அந்த அகலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளால் நாணயமோ இல்லை பணமோ எது வேணாலும் நம்மளால் எது முடியுதோ அதை அந்த அகல் மேலே வச்சுக்கலாம். இந்த நாணயத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த வாரம் பயன்படுத்துகிறேன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த நாணயத்தை மாற்றும் போது இதை நான் திருப்பதி உண்டியலில் போட்டுருவேன். இந்த நாணயத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுக்கலாம். இதை அகல நம்ம உபேரன் மூலையில் வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் தீபம் தூபம் எப்போல்லாம் காட்டுறோமோ இந்த அகலுக்கும் சேர்த்து காட்டியிருந்தால் பணத்தோட தன்மை கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.